இதையெல்லாம் தற்பொழுது எதிர்த்து பேசியிருக்கிறார். 10 மணிக்கு மேல சும்மா போனா துரத்துது, பைக்ல போனா துரத்துது, கார்ல போனா துரத்துது, லாரில போனாலும் கூட துரத்துதுடா. அண்ணன் சீமான் அவர்களை பற்றி கூட நான் ஆதரித்தும் பேசியிருக்கிறேன், எதிர்த்தும் பேசியிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஆதரிச்சும் பேசியிருக்கிறேன், எதிர்த்தும் பேசியிருக்கிறேன். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நல்லது செஞ்சா ஆதரிக்கணும், தப்பா இருந்தா அதை எதிர்க்கணும். இங்க சப்போர்ட் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீ பாட்டு பக்கத்து ஏரியால இருந்து பிஸ்கட் போட்டு தொலைச்சிட்டு போறியே, அத தின்னுட்டு உனக்கு உண்மையா இருக்கறா நினைச்சிட்டு இந்த தெருவுக்குள்ள எவனையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. சோ சுதாகர் அவர்கள் வந்துட்டு, கோபி அவர்கள் வந்துட்டு பேசிய பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் கூட தற்போதைய சமயத்தில் அது ரொம்ப தேவைங்கிறத பட்சத்துல நம்ம அப்படி பார்க்கலாமே. ரேபிஸ் தொற்று வந்து பாதி பேரை கடிச்சு இதுவரை 20 பேர் செத்து போயிருக்காங்க தமிழ்நாட்டுல. என்ன சொல்றீங்க? செத்த குடும்பத்துக்கு நீ இழப்பீடு கொடுத்தியா? என்னை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயத்தை யார் பண்ணாலும் சரிதான். அடியில கணம் இல்லன்னா எதுவும் பயப்பட தேவையில்லை. அடியில கணம், யோ அது மடியில கணம்யா. மடியில தெரிஞ்சா சொல்லு, தெரியாம அடி வாங்க. உண்மையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களில் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சமும் உலகமும் உனக்கும் எனக்கும் மட்டுமானதல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானதுதான் பூமி. பூமியில நாய்க்கும் பங்கு இருக்கு, மனுஷனுக்கும் பங்கு இருக்கு. மனுஷனுக்காக நாயை கொள்றது பாவம் தான். ஆனா அதே சமயத்துல கொரோனாங்கிற ஒரு பீரியட் வரும்போது மனிதனை கூட தனிமைப்படுத்தி தான் வச்சோம். அவன் இறந்த பணத்தை கூட குடும்பத்துக்கு கொடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன்.